குடியரசுத் தலைவருடைய நீதிமன்ற அதிகாரங்கள் என்னையா, குடியரசுத் தலைவருக்கு என்னையா நீதித்துறையில் இருக்கிற அதிகாரம் இருக்குன்னு பார்த்தா, இவர்தான் இந்த நாட்டினுடைய தலைவர். இவரிடமிருந்து நீதி ஒரு ஆறாக உற்பத்தியாகி ஒரு ஜீவ நதியாக ஓடுகிறது என கூறுவார்கள். இவர் செய்யும் எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்காக இவர் நீதிமன்றத்தில் இவரை ஆஜர்படுத்த முடியாது, இவரை ஒரு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாது. இவர்தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற மற்ற நீதிபதிகள், அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அனைத்து உயர் நீதிமன்றங்களில் இருக்கிற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், அனைத்து மாநிலங்கள் இருக்கிற உயர் நீதிமன்றங்களின் பிற நீதிபதிகளை இவர்தான் நியமிக்கிறார். அவ்வாறு நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை பணி நீக்கம் செய்யும் அதிகாரமும் இவருக்கு இருக்கிறது. எவ்வாறென்றால், அவர் சரியாக, திறமையாக அல்லது நீதிக்கு புறம்பாக ஏதாவது அந்த நீதிபதிகள் செய்துவிட்டால் அவர்களை பணி நீக்கம் செய்யலாம் என இவர் பரிந்துரை செய்யலாம். அவ்வாறு பரிந்துரை செய்யும் போது நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் 3/2 பேர், சபைக்கு வந்திருக்கிற 3/2 பேர் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டால், 2 சபைகளிலும் வாக்களித்து விட்டால் அந்த நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கலாம். அதற்காக அந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கிறது. அவர்களை பதவியிலிருந்து எடுக்கும் அதிகாரமும் இவரிடம் இருக்கிறது. இவருக்கு நீதித்துறையை சார்ந்த ஏதாவது, நீதித்துறை மட்டுமல்லாமல் இவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள் நாடாளுமன்றத்தில். அந்த இயற்றுகிற சட்டம் சரியாகத்தான் இருக்கிறதா, அது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதா, இதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா என சட்டத்தின்படி, கான்ஸ்டிடியூஷன் படி, மரபுப்படி இருக்கிறதா என நீதிமன்றத்தை ஆலோசனை செய்யக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கிறது. யாருக்கு சார் இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து நீதிமன்றங்கள் அல்லது இராணுவ நீதிமன்றங்கள் ஒருவருக்கு தண்டனை வழங்கிவிட்டால் அந்த தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கிறது. அல்லது அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கும் அதிகாரமும் இருக்கிறது. அந்த தண்டனையை குறைக்கும் அதிகாரமும் இவருக்கு இருக்கிறது. அந்த தண்டனையை குறைக்கும் அதிகாரமும் இருக்கிறது. அந்த தண்டனை காலத்தை குறைக்கும் அதிகாரமும் இருக்கிறது. தண்டனையை குறைப்பது என்பது வேறு, தண்டனை காலத்தை குறைப்பது என்பது வேறு. அது மட்டுமல்லாமல் ஒரு தண்டனையை, அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்திருந்தா அந்த தண்டனைக்கு பதிலாக வேறு ஒரு தண்டனையை மாற்றி கொடுக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது. இது போன்ற கிளெமென்சி, அதாவது கருணை அதிகாரங்கள் இவருக்கு இருக்கிறது. எந்த செயல்களை செய்ததற்காக இவர் மீது எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது. அதேபோல் ஒரு ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அல்லது இரு மாநில அரசுகளுக்கு இடையே சர்ச்சைகள் வருமானால், கருத்து மோதல்கள் வருமானால், இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த அதிகார பங்கீடு இருக்கும். மத்திய அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு ஒரு அதிகார பட்டியல் போட்டிருப்பாங்க, மாநில அரசுக்கு ஒரு அதிகார பட்டியல் போட்டிருப்பாங்க, பொதுப்படையாக ஒரு அதிகார பட்டியல் என 3
அதிகார பட்டியல் இருக்கும். அந்த அதிகார பட்டியலில் சட்டம் இயற்றும் போது ஏதாவது சர்ச்சைகள் வந்தாலோ அல்லது மாநில எல்லைகளில் இரு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை தீராக இருந்தாலோ அல்லது நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக மாநிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ நீதிமன்றத்தை கலந்து ஆலோசனை செய்ய இவருக்கு அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு சார்? குடியரசு தலைவருக்கு. அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு நீதிபதியை வேறு பதவிக்கு அல்லது வேறு இடத்திற்கு இவர் மாற்றி கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ அல்லது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோ அவர்களிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும், அவசியம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இல்லை. வேணுமென்னா கலந்து ஆலோசிக்கலாம். ஆனா இவரு கலந்து ஆலோசிக்காமலே அது மாதிரி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம். ஒரு சில கருத்து மோதல்கள் வரும்போது உச்ச நீதிமன்றத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தின் கருத்துகளில் ஒரு சட்டம் இயற்றும் போது ஒரு கருத்து மோதல்கள் வந்தால் அந்த கருத்து மோதல்களில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா அல்லது குடியரசுத் தலைவரா என்ற நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு கருத்து மோதல்கள் வந்தால் அது இறுதியாக குடியரசுத் தலைவரின் கருத்துக்குத்தான் முன்னிடம் கொடுக்க வேண்டும். இதில் உச்ச நீதிமன்ற தலைவர் பெரியவரா குடியரசுத் தலைவர் பெரியவரா என்ற ஒரு கருத்து மோதல் வரும்போது குடியரசுத் தலைவரின் கருத்தே மேல் ஓங்கி நிற்கும். இதுதான் குடியரசுத் தலைவரின் நீதிமன்ற அதிகாரங்கள் என்பது. இது போன்ற இன்னும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுமாறும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் போடும் கருத்துக்கள், நான் போடும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கள் உங்களை தேடி வரும். இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.